வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒரு மெய்நிகர் ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த கலெக்டர்கள் கலந்து கொண்டு தயார் நிலையை மதிப்பிடவும், முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்யவும் கலந்து கொண்டனர். 3 நாட்களுக்குள் நடத்தப்பட்ட இரண்டாவது ஆய்வு இதுவாகும். இந்த அமர்வின் போது மழையால் ஏற்பட்ட சேதத்தின் அளவை முதலமைச்சர் மதிப்பீடு செய்தார். மேலும் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கைக்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கு விரைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் அனுப்பப்பட்டனர். சென்னையை பொறுத்தவரை நகரத்தின் 15 மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வெள்ளத்தணிப்பு மற்றும் அவசரகால மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக செயல்படுத்துமாறு ஸ்டாலின் உத்தரவிட்டார். கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அரசு துறைகளும் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக களத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பின்னர் அவர் இந்த உத்தரவை எக்ஸில் பகிர்ந்து கொண்டார். துறைகள் முழுவதும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையை ஊக்குவித்தார். கூட்டத்தின் போது வழங்கப்பட்ட தரவு மதிப்பாய்வு செய்யப்பட்ட மாவட்டங்களில் இதுவரை சராசரியாக 56.61 மிமி மழை பதிவாகியுள்ளது என்பதை காட்டுகிறது. கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது உள்ளூர் வெள்ளம் மற்றும் பயிர் சேதம் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. உயிர் மற்றும் சொத்து இழப்பை தடுக்க அனைத்து துறைகளும் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். அவசரகால உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும், எந்தவொரு நிகழ்வையும் சமாளிக்க பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் மாவட்ட கலெக்டர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். டெல்டா பகுதியில் நெல் கொள்முதலில் மழையின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூரில் அறுவடை, போக்குவரத்து மற்றும் சேமிப்புக்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். கொள்முதல் மையங்களில் இருந்து கிடங்குகளுக்கு இருப்புக்கள் நகர்த்தப்படுவதை விரைவுபடுத்துவதன் மூலம் தடையின்றி கொள்முதல் செய்வதை உறுதி செய்யவும், அறுவடை செய்யப்பட்ட நெல் ஈரப்பத சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அக்டோபர் 19 அன்று சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முன்மொழிவில் நெல்லில் அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% ஆகஸ்ட் தளர்த்த வேண்டும் என்ற மாநிலத்தின் கோரிக்கை தொடர்பாக மத்திய அரசை தொடர்ந்து கண்காணிக்கவும் முதல்வர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தலைமைச் செயலாளர் என். முருகானந்தம் ஆகியோர் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் வடக்கு கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வப்பெருந்தகை ஆகியோர் மாநில அரசை துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.